ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா QEDT தான் பார்க்க போகிறோம். Qனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ரிமெம்பர் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் தான். ஸோ அதுக்கு நான் டெஃபினேஷன் பார்க்கலாம். Q is an order list in which all insertions are made at one end called rear and deletions are made at another end called front. இட் இஸ் ஆல்சோ ரிஃபர் டு அஸ் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அதாவது FIFO அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், டாப் பாயிண்ட் யூஸ் பண்ணி இன்சர்ஷனும் டெலிஷனும் பண்ணுமா. ஆனால் Qவில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எண்டு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரியரையும், டெலீட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரண்ட்டுங்கிற எண்டையும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதான் வந்து Qவோடைய டெஃபினேஷன். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா NQ DQ சேம், நம்ம வந்து இன்சர்ஷன் டெலிஷன் தான், பட் எங்கள் நேம் மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, NQ அண்ட் DQ. இப்போ NQ அப்படின்னாக்கா இன்சர்ஷன் எலமெண்ட் அட் த rear end of Q and error occurs if Q is full. அதாவது இன்சர்ட் பண்ணுற ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே இன்சர்ட் பண்ணுறது என்ன பார்த்தோம், ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இன்சர்ட் பண்ணுறது வந்து Q ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். Q ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா error occurs அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் DQ, ரிமூவ் எலமெண்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் தி Q. ஃப்ரண்ட்டில் வந்து எலமெண்ட் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதான் வந்து NQ அண்ட் DQ. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து அரே ரெப்ரசன்டேஷன் லிங்க் லிஸ்ட். ஓகேங்களா, இப்போ அரேக்கு வந்து நம்ம அல்காரிதம் பார்த்தாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்த அல்காரிதமே தான் வரும். ஓகேங்களா, பட் இங்கே என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னாக்கா நம்ம ரியர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தானே யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இன்சர்ஷனுக்கு செக் வெதர் த Q இஸ் ஃபுல். எப்பொழுதுமே நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, Qவாக இருந்தாலும் சரி, அது ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ செக் வெதர் த Q இஸ் ஃபுல். இஃப் இட் இஸ் ஃபுல் அப்படின்னாக்கா தென் டிஸ்பிளே Q இஸ் ஃபுல். அது ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா Q வந்து ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் நாட் ஃபுல் அப்படின்னாக்கா தென் இன்க்ரிமெண்ட் ரியர் பை 1. அது ஃபுல்லாக இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஸ்டாக்கில் வந்து டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ரியரை ஒரு பொசிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எலமெண்ட் வந்து ஆட் பண்ணோம். ஓகேங்களா, இன்க்ரிமெண்ட் ரியர் பை 1 அண்ட் ஆட் எலமெண்ட் டு த Q. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு மெத்தட் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ரியர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சைஸ். வந்து நம்ம வந்து Qவில் அரே பார்க்குறோமா, ஸோ அரே இப்போ வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னாக்கா ரியரும் ஃபஸ்ட்டே -1 தான் இருக்கும், ஃப்ரண்ட்டும் -1 தான் இருக்கும். இப்போ வந்து ரியர் ஒரு வேலை ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ரியல் கடைசியில் இருக்கும். ஸோ ரியர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சைஸ். ரியர் மேக்ஸிமம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா Q ஃபுல். ஓகேங்களா, இல்லை அப்படின்னாக்கா ரியர் இஸ் ஈக்குவல் டு ரியர் +1. இல்லை அப்படின்னாக்கா ரியர் இப்போ 3 4 இருக்கா, இங்கே ரியர் இருக்குமா, ஸோ ரியரை ஒரு பொசிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். Q ஆஃப் ரியர் இஸ் ஈக்குவல் டு எலமெண்ட். இதான் வந்து இன்சர்ஷனுக்கான அல்காரிதம். இப்போ நம்ம இன்சர்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரியர் வந்து -1 இருக்கும், ஃப்ரண்ட்டு -1 தான் இருக்கும். ஸோ இன்சர்ட் 10 அப்படின்னாக்கா ரியரை ஒரு பொசிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 10 இன்சர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 20 இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரியரை ஒரு பொசிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம 20 இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து எக்ஸாம்பிள். இப்போ டெலிஷன் பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஆஸ் அ சேம் ஸ்டெப் தான். நம்ம வந்து Q எம்டியாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் டெலிட் பண்ண முடியாது இல்லையா. எம்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டிஸ்பிளே Q இஸ் எம்டி அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். இஃப் இட் இஸ் நாட் எம்டி அப்படின்னாக்கா தென் இன்க்ரிமெண்ட் ஃப்ரண்ட் பை 1 ஆஃப்டர் த டெலிஷன் ஆஃப் எலமெண்ட். ஓகேங்களா, இப்போ வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரியரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா, ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எலமெண்ட் வந்து டெலிட் ஆகிடும். இப்போ அல்காரிதம் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு மெத்தட் எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரியர், அதாவது ஃப்ரண்ட்டும் ரியரும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த பொசிஷனில் பாருங்கள் ஃப்ரண்ட்டும் -1 ரியரும் -1. ஸோ ஃப்ரண்ட்டும் ரியரும் சேமாக இருந்துச்சுனாலே Q வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னாக்கா எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு Q ஆஃப் ஃப்ரண்ட். Q ஆஃப் ஃப்ரண்ட்டில் இருக்க எலமெண்ட் வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் +1 அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த எலமெண்ட் வந்து டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு Q இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் இங்கே இருக்குது, ரியர் இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டை ஒரு பொசிஷன் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டை ஒரு பொசிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த 1ங்கிற எலமெண்ட் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.